भारत माता की, भारत माता की, भारत माता की. उत्तरम यत् समुद्रस्य हिमाद्रेश्चैव दक्षिणम वर्षम तद् भारतम नाम भारती यत्र संतति. இந்த ஹிந்துஸ்தானம் இப்போதான் செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது. 1947க்கு முன்னாடி இந்த பாரத தேசம் என்ற ஒரு தேசமே கிடையாது என்றெல்லாம் பல பொய் பிரச்சாரங்கள், வரலாறு அறியாதவர்கள் படிக்காதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய்யும் புரட்டும் தான் அது. விஷ்ணு புராணம் சொல்கிறது, உத்தரம் யத் சமுத்திரஸ்ய ஹிமாத்ரேஷைவ தக்ஷிணம் வருஷம் தத் பாரதம் நாம பாரதி யத்ர சந்ததிஹி. அதாவது இமயமலையின் தென்பகுதியிலும் இந்த ஹிந்து மகாசமுத்திரத்தின் வடபகுதியில் உள்ள அந்த பரந்து விரிந்த நிலப்பகுதியானது பாரதம் என்று அழைக்கப்படும். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் பாரதி என்று அழைக்கப்படுவான். இது ஒன்றா. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை நிரூபிக்கும் விதமாக நம்மளுடைய இதிகாச புராணங்களிலிருந்து கொடுக்க முடியும். என்னுடைய வாழ்நாளில் ராஜசூய யாகம் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் ராஜசூய யாகத்தில் கலந்துப்பேன்ற ஒரு கற்பனை என்னைக்குமே செய்து பார்த்தது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பலருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் ராஜசூய யாகம்னா மகாபாரதத்தில் படித்தது, ராமாயணத்தில் படித்தது என்றுதான் இருக்குமே தவிர நாம் கலந்து கொள்வோம் என்று கற்பனை கூட செய்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதை ஏற்பாடு செய்த அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் ஒரு பலத்த கரகோஷங்களால் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். ஜெய் ஸ்ரீராம். எவ்வளோ ஒரு குரூஷியலான ஒரு ஸ்டேஜில் நம்ம இருக்கோம், இந்த தேசம் எவ்வளோ குரூஷியலான ஒரு ஸ்டேஜில் இருக்குது என்பதற்கு நிறையா உதாரணங்கள் இருக்குது. இங்கே வந்ததுலேருந்தே எனக்கு பல கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ். இந்த செங்கோலை பார்த்ததுலேருந்து, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட விதத்துலேருந்து அனைத்திற்குமே ஒரு பிஜிஎம், ஒரு மியூசிக். ஓ, ராஷ்டிரம் தாரயதாம் துருவம், அதற்கு ஒரு பிஜிஎம், அதற்கு ஒரு மியூசிக். இந்த ராஜசூய யாகத்திற்கு கேப் ஃபில்லர்ஸ் மாதிரி எப்போதெல்லாம் சின்ன கேப் கிடைக்குதோ அப்போ ராஜசூய யாகத்தை பற்றி ஒரு பிஜிஎம். ஸோ ரொம்ப காஷியஸாக ஒரு கடந்த 1 மாதம் 2 மாத காலமாக இந்த நிகழ்ச்சியுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் திட்டமிட்டிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு பெரிதும் கூஸ்பம்ஸ் வந்த ஒரு முக்கியமான மொமெண்ட்னா ஒரு இது இந்த பிஜிஎம் தான். இது ஒரு ஆன்மீக விழா என்றுதான் அழைக்கப்படுகிறது, என்றுதான் பார்க்கப்படுகிறது. ஆனால் முதல் முறையாக ஒரு ஆன்மீக விழாவில் பாரத பிரதமருடைய இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளெக்ஸும் யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய இவ்வளோ பெரிய ஒரு புகைப்படமும் காண கிடைக்கின்றன. இதற்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கணும். ஜெய். இது பாரத பிரதமர் இல்ல, பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிரைம் ப்ரொடெக்டர் ஆஃப் இந்தியா. இன்று பாரத பிரதமர் இல்லை என்றால் இந்த தேசம் எப்பேற்பட்ட ஒரு நிலை இருக்கும், இந்த தேசம் எப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. இந்த ராஜசூய யாகம் இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டிற்கும், தேசத்தினுடைய பாதுகாப்பிற்கும், தேசத்தினுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரு நம்மளாலான ஒரு சின்ன முயற்சி. இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லும்போது, அழைக்கும் போது சத்யாஜி சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஜி நீங்கள் வரணும்னு சொல்லும்போது, இல்லை ஜி எலெக்ஷன்ஸ் டைம் எந்த ஊரில் இருப்போம்னே தெரியாது, அதனால் கஷ்டம்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். பட் திரும்பி ஒரு தடவை யோசிச்சு பார்த்தேன். இந்த தேசத்திற்காக, தேச நலனுக்காக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ராஜசூய யாகத்தில் கலந்துக்காவிட்டால் இந்த வாழ்க்கை வாழ்வதே வேஸ்ட், வீண். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்ததுலேருந்து இப்போது வரை அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க? எவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓ கிரேட். ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்டேஜ் என்று சொன்னேன் இல்லையா? எவ்வளோ குரூஷியலான ஒரு ஸ்டேஜ்னா, இந்தியாவை சுற்றிலும் அவ்வளோ சதி வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றன. நமக்கு கண்ணுக்கே தெரியாத வகையில் டீப் ஸ்டேட் அமைப்பு அப்படிங்கிறத அதை விளக்கணும்னா 2 நாள் 3 நாள் விளக்கிக்கிட்டே போகலாம். இந்தியாவுக்கு எதிராக மறைமுகமாக அவ்வளோ சதிகள், கிராஸ் பார்டர் டெரரிசம், நக்சலிசம், ரேபிட் கன்வர்ஷன், ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன்ஸ், பெய்டு கன்வர்ஷன்ஸ், இது அனைத்தையுமே ஒற்றை நபராக ஒருவர் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய நீண்ட ஆயுளுக்கு நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமக்கெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு குடிமகனும் இங்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரத்துக்கும் அதிகமான சமயத்தை தேசத்திற்காக அயராது பாடுபடுகிறார் அப்படின்னா அவருடைய இந்த
நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு நாம் பிரார்த்தனை செய்வது ஒவ்வொருவருடைய ஒரு கடமையாக இருக்கும். அதற்கு இந்த ராஜசூய யாகம் மூலமாக இந்த தேசத்தினுடைய இந்த பிரதம அமைச்சருக்கு நாம் எப்பொழுதுமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேசத்தினுடைய வரலாற்றில் சிவிலைசேஷனல் ரிசர்ஜன்ஸ் இப்பொழுது இந்தியா அதிகாரப்பூர்வமாக ராமராஜ்யத்தில் தான் இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக 500 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகாக சட்ட போராட்டம் நடத்தி ஒரு நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாட்டில் ஒரே ஒரு ஆலயத்தை மீட்பதற்காக சட்ட போராட்டத்தை அறவழியில் அமைதியான முறையில் மீண்டும் மீண்டும் யாருடைய வாழ்க்கையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சட்ட போராட்டம் நடத்தி நம்ம பெற்று அதற்கு பிறகாக அந்த கோவிலிலே ராமஜென்ம பூமியிலே துவஜாரோகணம் செய்த அந்த தருணம் இந்தியா அதிகாரப்பூர்வமாக ராமராஜ்யத்தின் கீழ் ராமருடைய அந்த ஆட்சி குடையின் கீழ் வந்திருக்கிறது என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் தேவையில்லை. 1000 வருடங்களுக்கு கழித்து நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போ நம்ம ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ சிவிலைசேஷனில் நம்மளுடைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டு வரும். ராம் ஜென்மபூமி டிக், நாலந்தா டிக், அடுத்து ஒவ்வொன்றாக நம்மளுடைய இந்த பக்கெட் லிஸ்ட்ல செக் லிஸ்ட்ல ஒவ்வொன்றாக நாம் டிக் செய்து கொண்டே வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஒரு தருணத்தில் நாம் தேசத்தோடனும் தேசத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோடும் ரொம்ப உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இப்போதைய கடமை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. உத்வேகம், கோஷம், அதுக்கப்புறம் உயிர், இதெல்லாத்தோடு சேர்ந்து பேசின ஸ்ரீ கிரண் ஸ்ரீவத்சன் அவருக்கு இன்னொரு முறை பலத்த கரகோஷம். ஸோ போன முறை ஆச்சாரியா வனிதாஜி நடத்தின கீதா மகோத்சவத்தில் அவர் கலந்துண்ட போது அவரே ஓப்பன் ஹார்ட்டாக சொன்னார், ஜி இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நீங்கள் பண்ணுறேன்னா சொல்லுங்கோ, ஐ வுட் லவ் டு கவர் இன் மை சேனல் அண்ட் பகவத்கீதா நூக்கன் கார்னர் நம்ம எடுத்துன்னு போகிறதுக்கு என்னால் உண்டு என்ன உண்டோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி வெரி வெரி ஃபோர்த் கம்மிங், வெரி வெரி ஹம்பிள் பர்சன். ஸோ மோர் பீப்புள் லைக் யூ வி நீட் இன் மீடியா. கிரண்ஜி, ஜஸ்ட் 2 minutes. இப்போது நாம் முதல்ல பேசின ஸ்ரீ ஆர்ஆர் கோபால்ஜிக்கும் அடுத்தது கிரண்ஜிக்கும் நம்ம இப்போது வி வில் டூ அவர் ஃபெலிசிட்டேஷன். ஸோ ஆர்ஆர் கோபால்ஜிக்கு நம்ம அத்வைத பாரதியோடைய ஸ்டூடெண்ட் ஸ்ரீ வேணுஜி அவர் ஃபெலிசிட்டேட் பண்ணி இங்கே நடுவில் வந்துடும் கொஞ்சம். किरण जी राष्ट्रं धारयतां ध्रुवम् राष्ट्रं धारयतां ध्रुवम् நாராயண நாராயண வைஷம்பாயன மகரிஷிக்கு மீண்டும் ஒரு முறை நமஸ்கரிக்கிறேன். நமஸ்காரம் நாரத முனியே. கண்டீர்களா வைஷம்பாயனரே, பூலோகத்தில் இருக்கும் இந்த வைபவத்தை அற்புதமாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறேன். ராமர் கோவில் பட்டாபிஷேகம் கும்பாபிஷேகத்தில் இருந்து ஆரம்பித்து இந்த பரம் வைபவத்தினுடைய முதல் சரணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்தீர்களா, அங்கு இருக்கக்கூடிய கோபால்ஜியும் கிரண்ஜியும் எவ்வாறு இந்த பரம் வைபவத்தினுடைய விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தார்கள் என்று அற்புதமாக பேசினார்கள். நீங்கள் அடுத்த சிருஷ்டியில் மீண்டும் இந்த கதையை கூறுவீர்களேயானால் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அதில் சேர்த்து கூற வேண்டும். தங்கள் போல ஒருவர் என்னிடம் கேள்வி கேட்பதற்கு கிடைப்பாரேயாயின் நிச்சயமாக கூறுவேன். கேள்விகளை கேட்கத்தான் தெரியும் எனக்கு. அடுத்ததாக நாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளால் ரொம்ப தொடர்ந்தெல்லாம் காது கொடுத்து கேட்கறது எல்லாம் சிரமமாக இருக்கும். அதனால் இருக்கிற இடத்துல இருந்தபடியே நம்ம ஒரு ஸ்கிட்டு நம்ம பார்த்து அனுபவிக்கலாம். பாலாஜிஜி, டேக் ஓவர்.